சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. யோகம் செய்யும் மகாதசை எது? முதல்ல லக்னாதிபதி தசையான சூரிய தசையை எடுத்துக்கலாம். சூரிய தசை சூரிய தசை லக்னாதிபதி தனித்து ஒழுக்கலாம். தனித்து ஒழுக்கிறதுனால யோகம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. குருவோட தொடர்பு, செவ்வாயோட தொடர்பு, புதன் தொடர்பும் நன்மை. குரு செவ்வாய் புதனோட தொடர்புகள் இருக்கும் பொழுது இந்த சூரிய தசையை யோக தசையாக மாற்றும். சூரிய தசை சிம்ம லக்னத்திற்கு யோக தசை. அதுபோல புதன் எப்படி யோகம் பண்றார்? புதன் தசை எப்ப யோகம் பண்ணும்? 12க்கு லாபத்திற்கு, 2க்கு லாபத்திற்கு ஆதிபத்தியம் புதன் தசை. புதன் தசை யோகா திசையணும்னா விதி என்ன? சிம்ம லக்னக்காரருக்கு புதன் தனித்து வலுக்கலாமா? புதன் தனித்து வலுத்தாலுமே யோகம், ஆனா குடும்பத்தை தாமதப்படுத்துன்றதுனால அதுல சாதகம் இல்லை. குருவோட தொடர்பு, சந்திர தொடர்பு, சூரிய தொடர்பு, இந்த காம்பினேஷன்ல இருக்கும்போது சிம்ம லக்னத்திற்கு புதன் தசை யோகம் பண்ணும். புதன் தசை யோக தசையாக மாறும். பணம், பொருளாதாரம், செல்வங்களை கொடுக்கும், வெற்றிகளை நிர்ணயிக்கும். குரு சந்திர சூரிய தொடர்பிலே இருக்கும் பொழுது புதன் தசை யோகம். அதுல ஸ்தான பலத்தை புதனை விட பிற கிரகங்கள் பெற வேண்டும். சந்திர தசை எப்பொழுது யோகம் பண்ணும்? சந்திர தசை யோக தசையா மாறணும். 12க்கு அதிபதி அவரு ஒரு வகையில மாறிதி தான். தனித்து வலுத்தாருன்னா வெளிநாடு தூர தேசங்கள், வெளியூர் தூர தேச அமைகளை கொடுத்துருவார். இந்த சந்திரமகாவோடு குரு இருக்கிறார் யோகம், செவ்வாய் இருக்கிறார் மிகப்பெரிய யோகம், பௌர்ணமியோ அமாவாசையோ ஸ்தான பலத்தோடு சூரியன் இருக்கிறாருன்னா சந்திர தசைய யோகம் பண்ணி கொடுக்கும். சந்திர தசையில ஜாதகர் யோகத்தை அனுபவிப்பார். சந்திர தசையில லாபங்கள் உண்டுன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல 3ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் ஆதிபத்தியத்தை பெறுவது சுக்கிரன். சுக்கிர தசை எப்ப யோகம் பண்ணும்? சுக்கிர தசை எப்பொழுது யோகம்? சுக்கிர தசை யோக தசையா பண்ணணும். இல்ல சிறராசிக்கு 3ஆம் அதிபதி மாரகத்தையும் செய்யணும். அப்ப இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் தனித்து வலுப்பது சிறந்தது இல்ல. இந்த சுக்கிரனோடு கூடுதலாக செவ்வாய் இருப்பது, சுக்கிரனோடு கூடுதலாக சூரியன் இருப்பது, சுக்கிரனோடு கூடுதலாக சந்திரன் இருப்பது, இதில் ஸ்தான பலத்தை செவ்வாயோ சூரியனோ சந்திரனோ பெற்றா மிகப்பெரிய யோகம். இதுல சுக்கிரனுக்கு குரு பார்வை கிடைச்சா குறைந்தபட்சம் குரு பார்வை. ஆனால் இந்த செவ்வாய் சூரிய சந்திரனுக்கு ஸ்தான பலம் கிடைச்சு சுக்கிரன் தொடர்பு கொண்டால் இந்த சுக்கிர தசை யோக தசை. சுக்கிர தசை இப்பொழுது யோகம் செய்யும். இந்த சுக்கிர தசையிலே இப்பொழுது யோக பலனை அனுபவிப்பீர்கள். யோகம் செய்யும் மகாதசையாக சுக்கிர மகாதசையை மாத்திடும். அதுபோல 4ஆம் ஆதிபத்தியம் சுகஸ்தானாதிபதி மற்றும் பாக்யாதிபதியான செவ்வாய் மகாதசை எப்பொழுது யோகம்? செவ்வாய் தனித்து இருந்தாலும் யோகம் தான். சிம்ம லக்னக்காரருக்கு செவ்வாய் தனித்து இருக்கிறார். தனித்து இருந்தாலும் யோக மகாதசை தான். அதன் பிறகு கூடுதலாக இன்னும் பெருமை யோகத்தை குருவோட தொடர்பு, சந்திரனோட தொடர்பு, சூரியனோட தொடர்பு. இதுல என்ன விஷயம்? சூரியனோட இருந்தா பார்ட்னரோட பிரச்சனை வரும், பார்ட்னர் லேட் அமையும். ஆனால் செவ்வாயோடு சூரியன் இருப்பதும் செவ்வாதசையை யோக தசையாக மாற்றும். செவ்வாதசை யோக தசையாக மாறிவிடும் சிம்ம லக்னத்துல பிறந்தவருக்கு. அதுபோல குரு தசை யோகம் பண்ணணும். லக்ன 5க்கு அதிபதி 8ஆம் அதிபதி, ஒரு வகையில அவயோக ஆதிபத்தியம் தான். 8ஆம்